ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். எல்லோரும் சேஃபாக, ஹாப்பியாக, ஹெல்த்தியாக இருங்க. இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் ரொம்ப நாளாக வாங்கணுன்னு ஆசைப்பட்டு நினச்சிட்டு இருந்த ஒரு பொருள் தான். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேர் செட்டு தாங்க வாங்கியிருந்தேன். இது எனக்கு ஆஃபரில் கிடச்சிது. எவ்வளோ அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 4500 இதோட ரேட்டு. எனக்கு 4000ல் கிடச்சிது. ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சிடலாம். இப்போல்லாம் மார்க்கெட்டில் நிறைய விதவிதமான மெட்டீரியல்ஸில் இந்த மாதிரி கிச்சன் ஐட்டம்ஸ் வந்துருச்சுங்க. ஆனாலும் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கிற ஆசை யாருக்குமே குறையிலதாங்க சொல்ல முடியும். ஏன்னா இந்த பாத்திரத்தில் சமைக்கிறது ரொம்பவே ஈஸி, வாஷ் பண்ணுறதும் ஈஸி, மெயின்டைன் பண்ணுறதும் ஈஸி. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாள் உழைக்குங்க. இப்போ வாங்க என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம். இது ஒரு ஃப்ரை பேன். நம்ம ஏதாவது ஃப்ரை பண்ணிக்கலாம், பொரியல் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நல்ல கனமாக இருக்குங்க. இதுக்கு ஒரு மூடி கொடுத்துருக்காங்க. அடுத்தது இது ஒரு லோ பாட். நம்ம குழம்பு செஞ்சுக்கலாம், சாம்பார், சிக்கன் கிரேவி அந்த மாதிரி எது வேணாலும் செஞ்சுக்கலாங்க. இதுவும் நல்ல கனமாக இருக்குது. இதுக்கும் ஒரு மூடி கொடுத்துருக்காங்க. 2 மூடி கொடுத்துருக்காங்க. மொத்தமாக நம்ம 3த்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஹேண்டில் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. சில்வர்லேயே கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த பாத்திரம் நல்ல பெரிய பாத்திரங்க. நம்ம பிரியாணி ஏதாவது செய்யணும்னா இந்த பாத்திரம் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கெஸ்ட்டு யாராவது வந்துட்டாங்கன்னா எக்ஸ்ட்ரா சாதம் செய்யணும் அந்த மாதிரினா இந்த பாத்திரம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே கனமாக இருக்குது. கிட்டத்தட்ட 1.5 கிலோ அளவுக்கு பிரியாணி செய்யலான்னு நினைக்கிறேன். இதுக்கும் அந்த மூடியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது தாங்க சொல்லணும். அடுத்து ஒரு கடாய் வாங்கியிருந்தேன். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இது எவ்வளோ ரேட் பார்த்தீங்கன்னா 50 கிராம்ஸுங்க. நம்ம ஒரு காசுக்கு 1000 ரூபாய்க்கு மேலே வரும். இது நல்ல கனமாக இருக்குது. ஒரு லிட்டோ கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் எல்லாமே சூப்பராகவே இருக்குது. அடுத்து ஒரு டபரா செட் வாங்கியிருந்தேங்க. இது 14 கிராம்ஸு. நம்ம ஒரு காசுக்கு 350 ரூபாய் கிட்ட வரும். இதில் ரசம், சாம்பார் அந்த மாதிரி சர்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நான்ஸ்டிக்னால் ஆன குக்வேர் செட்டை அவாய்ட் பண்ணுங்கள். கலர் பூசப்பட்ட பாத்திரங்களை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.